ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8 லெசன். இப்போ 11th பாலிட்டி. இதில் வந்து இன்றைக்கி ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஓகேவா? இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் நல்லா பார்த்துங்க. இப்போ 11th பாலிட்டியில் 5 லெசன் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு 2 லெசன், அதுக்கு அடுத்த நாள் 2 லெசன் பார்த்துப்போம். இன்றைக்கி வந்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் மட்டும் பார்ப்போம். 12th பாலிட்டியில் உள்ள ஃபஸ்ட் 2 லெசனுக்குள்ள டெஸ்ட் வந்து இன்றைக்கி நைட் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப்பில் அப்லோட் ஆகும். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாக்குரிமை மற்றும் பிரதிநிதித்துவத்தின் பொருள் கொடுத்துருக்காங்க. வாக்குரிமைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த உறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 உறுப்பு 324 329 வரையும் தேர்தலை பற்றியதாகும் அப்படி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து கீழே கொடுத்துருக்காது பாருங்கள். மக்களவை மாநில சட்டப்பேரவைக்கு வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா? அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு 326 விளக்குகிறது. இப்போ ஆர்டிகல் 326 அப்படிங்கிறது தான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நம்ம ஓட்டு போடணுங்கிறத சொல்லுது. இதை நோட் பண்ணிக்கங்க. பிரதிநிதித்துவம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? தேர்தல் அப்படிங்கிறது வந்து பகுதி 15 இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மக்களாட்சி வாக்காளர் முகமையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாக்காளர் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்த தகுதி வந்து ஒரு தேர்தல் வாக்காளர்கள் பல்வேறு தேர்வுகள் மேற்கொள்கிறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிரதிநிதித்துவத்தின் வகைகள். ஓகேவா? தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வியே தேர்தலியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? பிரதிநிதித்துவத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை கடந்து செல்லுதல், தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று வாக்கு. ஓகேவா? இதெல்லாம் எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற இது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமாக கிடையாது. இது வந்து கொஸ்டின் கேட்டது கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் வாயால் ரீட் விட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரதிநிதித்துவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தப்பட்டு மக்களவைக்கு அனுப்புகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் தமிழ்நாட்டை நோட் பண்ணிக்கங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மக்களவையில் மொத்தம் நம்ம நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 543 தொகுதிகள் இருக்குது. அது வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு தனி தொகுதினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. தொகுதி வரையறை சட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் படிச்சிங்க. இந்த சட்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதல் வரையறை சட்டம் 1952, இரண்டாவது வரையறை சட்டம் 1963, மூன்றாவது வரையறை சட்டம் 1973, நான்காவது வரையறை சட்டம் 2002. ஓகேவா? வாக்காளர் பட்டியல்னால் என்ன, எல்லோரும் கலெக்ட் பண்ணி எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா? எப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தம் வைக்கப்படுகிறது. அதுக்கு நமக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறாங்களே, அதுக்கு வந்து இபிஐசி கார்டு சொல்லுவாங்க. அடையாள அட்டை இபிஐசி. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சும்மா தான், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் தேர்தல் நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தொகுதிகள் மறுவரையறை செய்தல், தேர்தல் அறிவிப்பு, வேட்புமனுவினை தாக்கல் செய்தல் மற்றும் திரும்பி பெறுதல், போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல், வேட்புமனுக்களை நிராகரித்தல், தேர்தல் பரப்புரை, வாக்காளர் நடைமுறை, வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் அறிவித்தல். ஓகேவா? தேர்தல் கொள்கையின் அடிப்படை கொடுத்துருக்காங்க. இது சும்மா நோட் பண்ணிங்க. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. தொகுதியில் ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும். ஒரு தொகுதிக்கு மேல் யாரும் வாக்காளர்கள் தங்கள் பதிவு செய்ய இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஓகேவா? இப்படி நம்ம 18 வயசு இருந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து வாக்குரிமை கொடுத்துருவாங்க. ஓகேவா? பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவையில் அரசுகள் ஏற்படுத்த வேண்டும். வகுப்பு வாரி தனி அல்லது சிறப்பு பிரதிநிதித்துவம் அம்சங்கள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. வேட்பாளர்கள் நியமனம். ஓகேவா? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நியமிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எப்பப்போ சட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? எது முக்கியத்துவமான சட்டம் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்தல் பரப்புரை எப்படி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு சும்மா ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. இது எது ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஓகேவா? இது பாருங்கள். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்படி இருந்துச்சு, இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எத்தனை தொகுதிகள் வென்னாங்க, இந்திய காங்கிரஸ் எத்தனை இதில் வெண்படிச்சு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன், அப்படியே பார்த்துங்க. 1951 52ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. ஓகேவா? மொத்தம் உள்ள 489 தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து 364 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கும். ஓகேவா? மொத்த வாக்குப்பதில் 45% மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து 16 இடங்களை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு பதவி ஏற்றாங்க அப்படின்னாங்க. எப்போ தேர்தல் நடந்துச்சுன்னா அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரையும். இதை நோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா?
நெக்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலேருந்து ரொம்ப முக்கியமானது, இதுலேருந்து நல்லா படிச்சிங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 324 படி ஒரு நமக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்க சுதந்திரமாகவும் நடுநிலைமையாகவும் ஒழுங்கான முறையும் தேர்தல் நடத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் யார் தேர்தல் நடத்துறாங்க? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மேற்பார்வையிட்டு அவங்களுக்கு வழிகாட்டு பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிங்க, இது எல்லாமே முக்கியம். ஓகேவா? தலைமை தேர்தல் ஆணையர் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் நியமனம் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர்ன்றாங்க. அவங்களோட பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள்லேருந்து 65 வயது வரை இருப்பாங்க. ஓகேவா? அதிகபட்சம் 65 வயது வரை இருப்பாங்க. இது எதில் முக்கியம் முன்னாடி வருதோ அது மாதிரி நடக்கும் உங்களோடது. இவங்களோட பதவி நீக்க நடைமுறையெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வரையும் நம்ம இதில் தேர்தல் நடந்தது எப்போ நடந்திருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? மொத்தம் எத்தனை தேர்தல் நடந்திருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, இப்போ எத்தனை நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது வரையும் 16, இப்போ அடுத்த வருஷம் வருதுன்னு நமக்கு 17வது சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்னென்ன பண்ணுவாங்க? வாக்காளர் லிஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களை இது பண்ணுவாங்க, கட்சி சின்னங்கள் இது பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யார் தலைமை தேர்தல் அதிகாரினா யார்? மாவட்ட தேர்தல் அதிகாரி யார்? தேர்தல் நடத்தும் அலுவலர் யார்? இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. வாக்காளர் பதிவு அலுவலர், வாக்குச்சாவடி தலைமை செயலர், தேர்தல் பார்வையாளர். அதாவது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் யார் யார் இருக்காங்க, அவங்களோட பணி என்னங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துருக்கவங்க பாருங்க, தேர்தல் சீர்திருத்த குழு. ஓகேவா? இத்தனை குழு இருக்காங்க. தார்கந்த் குழு 1974, இந்திரஜித் குப்தா குழு 1998, இந்திய தேர்தல் அறிக்கை 2004, தினேஷ் கோசாமி குழு 1990, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999, வீரப்ப மௌலி ஆணையம் 2007, ஓரா குழு 1993, வேங்கடச்சலையா குழு 2002, டாங்கா குழு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே சீர்திருத்தம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். ஓகேவா? இதில் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாமே முக்கியம். ஓகேவா? 61வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 1988ஆம் ஆண்டு 21 வயசுலேருந்து 18ஆக குறைச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் பாயிண்ட்டே ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே படிச்சிங்க. 1989ஆம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்துகிறாங்க. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்துவைக்கும் நடைமுறை 1981 வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு நடைபெறுவதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு அப்பகுதியில் மதுபான விற்பனைக்கு தடை, ஆயுதங்களுக்கு தடை. அன்றைக்கி வந்து விடுமுறை விடுறாங்க தேர்தல் அன்னைக்கு. 1998ஆம் ஆண்டு உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாட்ட வங்கிகள் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவன பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் அன்று பணியில் ஈடுபடுத்த பணிக்கப்படுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1999ஆம் ஆண்டு தபால் வாக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது நோட் பண்ணிங்க, இது ரொம்ப முக்கியம். தபால் வாக்கு 1999. 2003ஆம் ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிவோர் தங்களின் சார்பாக பதிலி வாக்குகள் அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது 2003ஆம் ஆண்டு. ஓகேவா? திருப்பி 2003ஆம் ஆண்டு என்னென்ன இயர் போட்டுங்க, அது என்ன கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சிங்க. ஓகேவா? மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேட்பாளர்கள் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2003 நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே 2003 போட்டு என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இலவசமாகவே அரசாங்க வாக்காளர் பட்டியல் வழங்குது அப்படின்னு கொடுத்துறாங்க. 2009ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தி முடிவுகள் அறிவிப்பது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. பெரிய சீர்திருத்தம் எது கொண்டு வந்திருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேவா? 2010ஆம் ஆண்டு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் குடிமக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2011 அப்போ செலவினங்களுக்கு உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் ஆர்டிக்கல் 52 1985. ஓகேவா? ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தராங்கன்னா அவங்கள தகுதி இழப்பு செய்யலாம் அப்படிங்கிறதும் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன கொடுத்துறாங்க? தகுதி இழப்பு, விதிவிலக்கு என்னென்ன கொடுத்தாங்க? விதியை உருவாக்கும் அதிகாரம், தீர்மானிக்கும் அதிகாரம், சட்ட திறனாய்வு செய்தல். ஓகேவா? இது வந்து திருப்பி இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை 91வது அரசியலமைப்பு சட்டத்தை 2003 சிறு திருத்தம் செஞ்சாங்க. ஓகேவா? சபாநாயகர் அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே முக்கியம். ஓகேவா? இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை நல்லா படிச்சிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாநிலங்களவை தேர்தல். ஓகேவா? எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க, என்ன இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துறாங்க. எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க, அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்திரஜித் குப்தா என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழுவோட அறிக்கை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோட்டானா என்ன, நமக்கு வந்து யாருக்கும் நம்ம தேர்தலில் வந்து ஓட்டு போட விரும்பலை அப்படிங்கன்னா அந்த நோட்டா அப்படிங்கிறத நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தாங்க. ஓகேவா? இது தேர்தல் நடத்தை விதிகள் 1961 பிரிவு 49O அந்த அடிப்படையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க நோட்டாங்கிறது. ஓகேவா? நோட்டா போன்ற
முன்னரே வேறொரு அம்சம் இருப்பதை நீங்கள் அறிந்தீர்களா அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுக்கு எதிர்மறை வாக்களித்தல் என்று பெயர். நோட்டாக்கு முன்னாடி வந்து எதிர்மறை வாக்களித்தல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து அது நோட்டாக பார்த்துருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தரப்பட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் இறுதியில் நோட்டா வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. கடைசி பட்டனா நோட்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகளே கொடுத்துருக்காங்க. என்னென்ன? கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், பின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகள் நோட்டாவை பின்பற்றுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1975ஆம் ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சங்களை பின்பற்றி வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் தேர்தல் ஆணையத்தை பற்றி. ஓகேவா? இதில் தேர்தல் ஆணையம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுலேருந்து ரொம்ப முக்கியமானது இது இருக்குது பார்த்தீங்களா? 11.4 இதில் தான் முக்கியம். ஓகேவா? அது இன்னும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. பாக்ஸ் நோட்ஸ் பார்த்துங்க. எந்தெந்த பிரிவுக்கு என்ன இதுக்கு வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.